இப்போ இந்த போராட்டத்துக்கான ஆணிவேரான அஜிதா அகர்வால் யார் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல விஜய் மக்கள் மன்றம் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் மன்றத்திற்கு சிறப்பா செயல்பட்டு மக்கள் மன்றத்தோட வளர்ச்சியில பெரும் பங்க தந்த பில்லா பில்லா ஜெகன் அப்படிங்கிறவரோட சகோதரி தான் அஜிதா ஆக்னர். இந்த பில்லா ஜெகன் ரொம்ப தீவிரமான செயல்பாட்டாளர். விஜய் ரசிகர் மன்றமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில இருந்து மக்கள் மன்றமா மாறும்போதும் வரைக்கும் அவர் ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு அந்த மாவட்ட ஏரியாக்கள்ல விஜயோட பெருமையும் அவருடைய பலமும் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கா இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் 2024 விஜய் தன்னோட கட்சி அறிவிக்கிறார். கட்சி அறிவிச்சதும் ஏற்கனவே பில்லா ஜெகன் திமுகவுடைய பெரிய அபிமானியா இருக்கிறாரு. திமுகவுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப நெருக்கமான உறவுல இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் அவர்கள் தாவேக்காவை தொடங்கினதும் பில்லா ஜெகன் தன்னை தாவேக்காவில இருந்து விடுவிச்சு திமுகவில போய் ஐக்கியமாயிடுறாரு. இப்ப என்ன பண்றாரு, தாவேக்காவில தான் உருவாக்கிய அந்த ஒரு கூட்டம், தான் உருவாக்கிய ஒரு சங்கத்தை கண்டிப்பா தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவருடைய சகோதரியான அஜிதா மேல தலைமை பொறுப்பா ஏற்க சொல்றாரு. அவருக்கு கீழே தாவேக்காக மிக சிறப்பாகவே செயல்பட்டு வருது. எல்லா கட்சி நிகழ்வுகள், விஜயுடைய பிறந்தநாள் விழாக்கள், கட்சி விழாக்கள், எல்லா விழாக்களையும் அஜிதா ஆக்னர் சிறப்பாகவே தலைமை பொறுப்பை ஏற்று அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்டர் அடிச்சு எல்லாத்தையுமே செய்யறாங்க. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, தலைமை அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க இல்லை. இந்த சூழ்நிலையில தலைமையில இருந்து வேற ஒரு கிண்ட் வருது. அவங்க என்ன பண்றாங்க, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சேர்த்து மாவட்ட செயலாளரா திரு சஜி அப்படிங்கிறவரை தலைமையா அறிவிக்குது. அந்த சூழல்ல சஜி கிட்ட இருந்து அஜிதாட்ட இருந்து சஜி நல்ல ஒரு ஆதரவை எதிர்பார்க்கிறாரு. அது அங்க கிடைக்காம போகுது. அஜிதா பெரிய அப்செட்ல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில சஜி தலைவர் விஜய் கிட்டே நேரடியான முறையீடு வைக்கிறாங்க. அஜிதாவோட சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. மேலும் அஜிதா தன்னை அவதூறாக பேசுறாங்க அப்படிங்கிறது நேரடியாகவே விஜய் கிட்ட சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில புதிய நிர்வாகிகளை, புதிய மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கக்கூடிய தாவேக்கா, ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது மக்கள் மன்றமா இருக்கக்கூடிய சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 1000 அதுதான் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, 1000த்துக்கு மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இருந்தாங்க. இனி அதெல்லாம் ஒரு கட்சியா பொறுப்பேற்று அதை ட்ரிம் செய்யக்கூடிய நேரத்துல அது குறை வரும்போது நேரத்தை செயல்பட்டாளர்களை நீக்க வேண்டியது இருக்கும். அது அவங்களுக்கு மன வருத்தத்தை தரும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் அஜிதா மக்கள் மன்றத்துல இருந்து கட்சி ஆனதுக்கு அப்புறம் அஜிதா தனக்கு தான் அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு நிறைய செயல்பாடுகள் அவங்க செய்யறாங்க. நிறைய வளர்ச்சிக்கு உதவுற ரீதியான எல்லா செயல்பாடுகளையும் அவங்க செய்துட்டு எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்கான காரணம் கட்சிக்கு தெரியும், கட்சியோட தலைமைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்றத நம்ம அக்செப்ட் பண்ணி போகக்கூடியதா ஒரு கட்சியோட பொறுப்பாளர்களா இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அடிப்படை தொண்டர்களா இருக்கக்கூடிய அவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது தேவையான ஒன்று. ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு கட்சி தலைவருடைய காரை மறிச்சு அவருக்கு எகெயின்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நம்ம எதிர்பார்க்கல. கட்சி தலைமையை பார்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பா அதை எந்த முறையில எப்படி பார்க்கணுமோ அதை பார்க்கக்கூடிய கட்டுக்கோப்பு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா விஜய் எடுத்து அவருடைய கட்சி தலைமை நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் அந்த விஷயத்தை அவர் கடத்தி ஆகணும். கட்சிக்கு ரொம்ப முக்கியமானது கட்டுக்கோப்புன்றதுதான். அதை அவர் ரொம்ப பொறுப்பா அடுத்த கட்ட சீர்திருத்தமா அதை செய்யணும். ஏற்கனவே கட்டுக்கோப்பு இல்லாதனாலதான் கரூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான முயற்சியில அவர் ரொம்பவே செயல்பட்டு இருக்காரு. அடுத்த கட்டமா உள்கட்சியில இருக்கக்கூடிய அக்செப்டன்ஸ், தலைமை பொறுப்பு சொல்லக்கூடிய வேலைகளை கேட்டு அதுபடி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர் கட்சிக்காரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவரு அடுத்த கட்டமா அவர் சொல்லணுங்கிறதான் அடுத்து அவருக்கு இருக்கக்கூடிய சவால்ல ஒண்ணா இருக்கும். கட்சி வளர்ந்துகிட்டு வருது, விஜய்க்கு பவர் இருக்கு, விஜய்க்கு ஒரு ரீச் இருக்கு, அதை பயன்படுத்தி இந்த எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. அதுக்கு இடையில கூட்டணிக்கான முயற்சிகள் நடக்கணும், கட்சிக்கு உள்ள கட்டுக்கோப்பை விளைக்கணும், கட்சியா ஜனங்களிடத்துக்கு கொண்டு போகணும். இப்படியான பலதரப்பட்ட சோதனைகளை கடந்துதான் விஜய் இந்த எலெக்ஷனை சந்திக்க இருக்கிறாரு. அதை வெற்றிகரமா அவர் செய்து முடிச்சிட்டாருன்னா அவர் முழு கிணறையும் தாண்டிடுவாரு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தலைவரா ஒரு விடுப்பாருங்கிறதான் என்னுடைய அபிப்பிராயம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.